வணக்கம் மக்களே, நான் உங்கள் தௌசிப். ஸோ இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த இலிக்கல்கள் அந்த ராக்குக்கு போடுறதுக்காக கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் தான் இருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்து எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க. இப்போ தான் குளிச்சுட்டு டைம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 12 o'clock போல் ஆக போகுது. ஸோ வந்து இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் மட்டும் ஸ்விம்மிங் பூல் கிட்டே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்புறதாங்க ஐடியா. ஸோ நைட்டு ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் நைட்டு மழை வச்சு செஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பெரிய மழையாக இருக்கும், பெருசாக எங்கேயும் போக முடியாது அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஓரளவுக்கு அப்படியே கிளைமேட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சுங்க. அப்படியே வந்து கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம், அதுதான் பிளானாக இருக்குது இப்போ. ஸோ போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு லக்கேஜை வந்து வந்ததை எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ லக்கேஜை ரிசப்ஷனில் கொடுத்துட்டு நம்ம மேலே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்றதாங்க ஐடியா. ஸோ ஓகேங்க, பேலன்ஸ் எல்லாமே வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஜெயர் ஒரு வழியாக நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. ரூம்லேருந்து நேராக தான் போனோம். நேராக போய் ஒரு ரைட்டுங்க. டைம் வந்து கரெக்டாக 12 o'clock ஆயிடுச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க ஜெயர். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குது. நைட்டு மழை விளாசிருச்சுங்க பயங்கரமாக. சரியான மழை. பேஞ்ச மழைக்கு நம்மளாம் காலையில் போவோமானே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு மழை. இப்போ நேராக நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா, நேராக இலிக்கல்கல்ல அந்த ஃபால்ஸுக்கு அந்த ராக்குக்கு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பி வந்து மாங்குளம் போகலாம் அப்படின்றதாங்க ஐடியா. மாங்குளம்க்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் சம்திங் வருவதும். போயிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் அங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேருந்து மூணார் பக்கம் தாங்க, மூணார் வட்டவடா அந்த சைடு போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போகிறதாங்க பிளானு. கரெக்டாக 12:36 நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்குங்க. ஸோ காலையிலேருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல. ஸோ லைட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்றதாங்க ஐடியா. ஸோ ஜீப் ரைட்ஸ்லாம் இங்கே ஃபேமஸ் ஆங்க, கேள்விப்பட்டேன். ஸோ ஜீப் ரைட்லாம் இங்கே பயங்கரமாக ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜீப் ரைட்லாம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே சும்மா வந்து இங்கே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்றதாங்க பிளானு. ஸோ இப்போ வந்து மீட்டர் உங்களுக்கு கொஞ்சம் இதாக தாங்க இருக்கும். ரீசன் என்னென்னா இப்படி வச்சுருக்கேன்ல, அதனால் வந்து உங்களுக்கு மீட்ரு கொஞ்சம் தெரியாமல் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது இதாக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நேரோவாக பெண்டு. நைட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஜெயர். என்னென்னா நேற்று நைட்டு கரெக்டாக ஸ்விம்மிங் பூல்குள்ளே போய் குளிக்கலாம் அப்படின்னு போகும்போது பெரிய பாம்பு. அந்த பாம்பை பார்த்ததுலேருந்தே வந்துட்டு பயமாகவே இருந்துச்சு. ஐயோ வந்து கடிச்சிருமா வச்சுருமா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தா அது ரொம்ப விஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வேறு சொல்லிட்டாங்கங்க. அதனால் வந்து அப்படியே இருக்குங்க, அப்படியே ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தோம் ஸ்விம்மிங் பூல்குள்ளே போகலாமா வேணாமா. ஏன்னா காஸ்ட் வந்து 2500 rupeesக்கு மேலேங்க. அதனால் வந்து கண்டிப்பாக போயே ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஸ்விம்மிங் பூல் இருக்கிறனால தான் அவ்வளோ காசு போட்ட ஒரு பெரிய ரெசார்ட்டவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது புக் பண்ணியிருந்தோம். இப்போ அது இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் கடுப்பாக தானே இருக்கும். அதனால் வந்து ஓனர்கிட்ட கேட்டால் அவன் பெரிய ஆள் மாதிரி அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஜெயா. எவ்வளோ நேரமாக இருக்குங்க இந்த இது ஃபுல்லாக ஏற்றமாக தாங்க ஜெயர் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயின் லூப் வாங்கினதுலேருந்து இன்னும் லூப்ரிகேண்ட்டே பண்ணலை, டைம் கிடைக்கல. ஸோ இப்போ நேராக இலிக்கல்கல்ல போய் விசிட் பண்ணிவிட்டு அங்கே போய் ஏதாவது நல்லா சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறதாங்க ஐடியா. வண்டி வந்து ரொம்ப அழுக்காயிருச்சு, வீட்டுக்கு போய் தான் கழுவணும் நம்ம. அப்படியே ட்ராவலிங்லேயே இருக்கணும்னு தோணுதுங்க. எங்கேயுமே போகாமல் யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கணும்னு தாங்க தோணுது. எல்லார்ட்டையும் அப்படியே எப்படி சொல்கிறது, நான் ட்ராவலிங்லேயே இருக்கணும். ட்ராவலிங் பண்ண வீடியோஸ் எடுக்க, வீடியோஸ் போட, அந்த மாதிரி. இன்னும் 750 மீட்டர்ஸில் வந்து ரைட் எடுக்கணுங்க.
நேராக போக வேண்டியதாங்க சேர். நம்ம ஆனால் நிஜமா ஜெயார் ஹேண்ட்பேர் ரேசர் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலாம் டயர்டே இல்லை. ஆனால் அதிரப்பள்ளி வால்பாறை போனப்போலாம் வந்து ரொம்ப சுணங்கிட்டேன். மேபி ரோடு நல்லா இருந்தனால பெருசாக ஒன்றும் தெரில, என்னன்னு தெரில, பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. டயர்டே இல்லை, ஃபுல்லாக ஜாலியாக வந்தோம். பேக் பெயின் எதுவுமே இல்லை, லைட்டாக கை மட்டும் வலிச்சது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. போகிற வழி எல்லாமே அப்படி ஏற்றமாக போகிறனால பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வழி எல்லாமே. ரைட் சைடு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 4.5 கிலோமீட்டர்ஸ் தான் ஜெயர் இருக்குது. கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடலாம் ஜெயர். ரைட் கம்மிங் வர ரைட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ரைட் எடுத்து அப்படியே போவோம். ஸோ அந்த ரோடு தாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ரோடு இதுக்குள்ளே தான் போனோம். ஆமாம், எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே கார்னரிங் பண்ணி போகிற மாதிரியே அங்கே இருக்குது ரோடு. வேற லெவலில் இருக்குல்ல ஜெயார். க்ளோஸ்னு மட்டும் சொல்லாமல் இருந்தால் சரி தான் ஜெயார். க்ளோஸ்னு சொல்லிட்டாங்கன்னா வேஸ்ட் ஆயிருங்க. அசால்ட்டாக 3rd கியரில் எவ்வளோ இதாக ஏறுது பாருங்கள் ஜெயர். லெஃப்ட் சைடு அந்த மவுண்டெயின்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குல்ல போகிற வழியெல்லாம். இங்கே தான் பைக்கை போட்டு நடந்து போகணுன்னு நினைக்கிறேங்க. என்ன இங்கே விட்றாங்களா என்னன்னே தெரிலையே. பைக்கை போய் பார்க் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம் ஜெயர். டீ ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்டுட்டு இப்படி பொறுமை அப்படியே ஜாலியாக அப்படி பேசிகிட்டே போனோன்னா ஒன்றும் தெரியாதுங்க, ஜாலியாக போயிடலாம். நடந்தா போன போல ஏன் ஃப்ரெண்டே? ஹெல்மெட் இங்கே இருக்கட்டுமா, கடையில் இங்கே கொடுத்துட்டு போவோமா ப்ரோ? இப்போ எப்படி இருக்க போறியா? அது பயங்கரமாக இருக்குல்ல. சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ வந்து பைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம மேலே போகிறது கிளம்பியாச்சுங்க. ஜீப்பில் தான் போகணுமாம்மா. ஒரு ஆளுக்கு 40 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாங்க. செக் போஸ்ட் இதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் வந்து தூரமாக போனால் தான் நம்ம வந்து அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ண முடியும். 200 ரூபா 200 ரூபா 500 ரூபா சேஞ்சர் இருக்குன்னா கொடுங்க. என்னோடதா? சரி போட்டு விடு. ஜீப் வந்துருச்சுங்க. ஜீப்பில் போய் கிளம்ப போகிறோம். அப்படியே அவங்களே போயிட்டு கூட்டு வந்துடுவாங்க போல. என்ன இது வேற குரூப் மாதிரி தெரியுது. அவங்க முன்னாடியே போனவங்க நினைக்கிறேன். ஓகே, மேலே போயிட்டு என்னன்னு கண்டிப்பாக பண்ணுறேன். அப்படியே போயிட்டு இருக்கோம் ஜாலியாக. கரெக்டாக இப்போ ஜீப்பில் இருந்து இறங்கிட்டு போயிட்டு இருக்கோங்க ஃபுல்லாக. இப்போ எங்கன்னா அங்கே போகணுங்க. மேலே போனால் தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட்டு. அது வந்து இலிக்கல் கல் அப்படின்ற அந்த ராக்கை பார்க்குறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து ராக் நௌஃபலோட போயிட்டுருக்கோம். என்ன ப்ரோ? ஆமாம், ராக் நௌஃபல். கரெக்டாக ஜீப்புக்கு 59 ருபீஸ் ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணாங்கங்க. பார்ப்போம் ஒருத்தர் இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படியே அங்கே மேலே வரையும் போனாதாங்க, அங்கனுக்குள்ளே போனால் தான் தெரியும். சூப்பராக இருக்கும். ரீல்ஸில் பார்த்து அந்த வியூவே காணோம் நிஜமா. பைக்லேயே வரலாம்னு நினச்சேன் மேலே வரையும். அதோடு இல்லை, ஜீப்பில் தான் வரணும் அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா நடந்து போகணுமா. எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பாரியா. அதான் எப்பா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கே மூச்சு வாங்குது. நைட்டு போட்ட ஆட்டத்துக்கு நிஜமா ஏறவே முடியலங்க. சரியான இங்கே பாருங்க ப்ரோ எப்படி போயிட்டு இருக்காருன்னு. ராக் நோஃபலாலேயே ராக்ல ஏற முடியலங்க. ஐயோ, ட்ரெக் பண்ணி தான் போகிறோம். படி கூட இல்லை, ஃபுல்லாமே
பாறை தான் இங்கே பாருங்க. பார்த்தீங்களா, அங்கே இருக்குங்க நம்மளோட பைக்கு. அப்படியே வந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன ட்ரிஸ்ட்னா, இவ்வளோ தூரம் ஏறி வந்தாச்சுங்க. ஆனால் மேலே போனதுக்கப்புறம் வியூ இப்போவே வந்து தெரியல, அந்த ராக்கி தெரில. ஆனால் நாங்கள் பார்த்தாச்சு ஆல்ரெடி, எனக்கு தெரியல. என்ன ப்ரோ கைஸ், மேலே இருந்து அப்படியே இறங்கியாச்சுங்க கீழே. ஆல்மோஸ்ட் கீழே ரீச் ஆயாச்சு. ஆனால் இங்கே நேரம் மழை வச்சு செய்யுதுங்க. மழை வச்சுனா செய்யல மழை. இப்போ பைக் எடுக்கிறது தான் பெருசாக போய். ஆமாம், நம்ம இப்போ வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிற வரையும் மழை இல்லாமல் இருக்கணும். ஆனால் நல்ல வேலை என்ன ஃபுல் நேப் முன்னாடி வந்து ஒரு 15 நிமிஷம் நிற்கிறோம் ப்ரோ, ஒன்றுமே வரல ப்ரோ அப்படின்னு போயிட்டாரு. நம்ம நின்றதுக்கு வெயிட்டு டக்குன்னு வந்துருச்சு. அதுவும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வந்துச்சு, அதுலேயே நம்ம பார்த்தாச்சு. பாட்டியா இங்கே பாருங்க, இன்னும் உனக்குள்ளே இந்த இது தாங்க வருது. சூப்பராக இருக்குது ப்ரோ. மழை வருதியா, சீக்கிரம் போங்க கைஸ். அடிக்கிற மழைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க ஜில்லு. வீட்டுக்கு போகும்போது போன தடவை ட்ரிப் வந்தப்ப யோ காசு கொடுக்கணும்யா. சல்மானா? சரி ஓகே. புரியுதா, பர்ஸ் எடுக்கணும்ல மச்சான். மேலே இருந்து டக்குனு கீழே. சரி மச்சான், உன் ஐஸ்கிரீம் நான் தொடவே மாட்டேன்டா, நீ சாப்பிட்றா. 50 மழை வருதியா, சீக்கிரம் போவேன். அவ்வளோ நனைஞ்சிட்டேன், இதில் முக்காடு போட்டு என்ன பஞ்செல்லாம் நல்லா பேசுறியா நீ? நீ ஊன்னு சொன்னாதான் ஐஸ்கிரீம் நான் சாப்பிடுவேன். சாப்பிடுயா இந்த ஜாக் ஃப்ரூட் தானே? அப்பயே சாப்பிட்டேன், சும்மா தான் சீனு தான். வெரி ஸ்பானிஷ் டிரைட் எல்லாத்தையும் கலந்து அடிக்கிறாங்க மச்சான். ஏன் ப்ரோ, அவனுக்கு கொடுத்த தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்றான். ஆமாம். ஆனால் நிஜமா மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு தனி இதாக தான் இருக்குது. என்ன பண்ணேன் கீழே வந்துட்டோங்க. மழை தாங்க, ஃபுல்லாமே மழையாக இருக்குங்க. சரியான மழை. என்ன ப்ரோ, போகிற மாதிரி தான் போல இன்னைக்கு மூணாருக்கு. ஆமாம் ப்ரோ, கஷ்டம் தான். ரெயின் கோட் எதுவுமே எடுத்துக்கலாம். சரி பார்த்துக்கலாம். என்ன ப்ரோ? ஆமாங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரெயினாக இருக்குது. நம்மளை போக தரல. வரும்போதே வெதரில் பார்த்தோம் ரெயின் இருந்துச்சு, ஆனால் இருக்காதுன்னு நினச்சோம். இருக்காதுன்னு நினச்சோம் தான். ஒரு கேரளாக்காரன்ட்ட கேட்டோம், அவனும் இருக்காதுன்னு தான் சொன்னான். கையில் கிடச்சனு உரிப்பேன். கேரளாக்காரன் இல்லை, பின்னாடி நிற்கிறவன் தான். ஆமாம், போலி வேஷம் போட்டு சுற்றிட்டு இருக்கான். சபரிமலைக்கு அந்த மாதிரி இருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி லைட்டாக மழை பெஞ்சிச்சுன்னா கூட பரவாயில்ல, நோக்கண்ணே அப்படியே போயிடலாம். ஆனால் சட்ட புட்டன் பெஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டாக. இப்போ பாரு, ரூமுக்கு போகிறதுக்குள்ளே எப்படி நினைக்கிறோம் மட்டும் பாரு. ரூம் போகிறதுக்குள்ளேயே இப்போ என்ன ப்ரோ, அடுத்து அந்த இளவெஞ்சர புறா போமா எப்படி? போயிடுவோம், போயிட்டே போயிடுவோம். நனைஞ்சா என்னங்கிறியா? கண்டிப்பாக கைஸ், இந்த vlog இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த vlog வந்து ரொம்ப குட்டியான vlog தான், பெருசாக வந்து ஃபுல் மழைங்க. ஸோ அதனால வந்து பெருசாக அந்த அளவுக்கு எங்கேயும் போய் vlogல எடுக்கல. ஸோ குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா vlog எடுத்திருப்போம். ஸோ ஏன்டா தோசிஃபு, ட்ரிப்பு போயிட்டு வந்து 2 வாரம் ஆக போகுது, நீ இன்னும் வந்து வீடியோ இப்படி வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. ஆக்சுவலாக என்னோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு vlog போடணும் அப்படின்னு தாங்க ஐடியாவே வச்சுருந்தேன் ஊரில் இருந்து வரும்போது. ஸோ போயிட்டு வந்து ஒரு கரெக்டாக ஒரு சமீப காலத்தில் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடி வெட்ட போயிட்டேன் கைஸ். என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி தப்பு நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ வந்து போன தடவை நல்லா வெட்டினாருன்னு சொல்லிட்டு இந்த தடவை போய் என் தலையை கொடுத்துட்டாங்க. ஸோ பப்ஜி விளாண்டுட்டே இருந்தார் நம்ம வடக்கு நண்பர். ஸோ பப்ஜி விளாண்டுட்டு நம்ம மண்டல் விளாண்டு சூப்பராக வச்சு எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ சொதப்பிட்டாரு. ஸோ இன்றைக்கி தான் ஏதோ பார்க்குறதுக்கு சுமாராக இருக்கேன் அப்படின்றனால தான், அதாவது ஒவ்வொரு vlogக்கும் ஒரு எண்டிங் vlog இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற காரணத்தினால வீடியோ ஷூட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணேன், ரொம்ப ஒரு மெஸ்ஸியாக இருந்ததுனால வந்து முடியல. அதனால வந்து சரி இன்னைக்கு ஒரு வேளை சுமாராக இருக்கும், ஸோ இனிமேலாவது போடலாம். ஏன்னா நம்ம சீக்கிரமாக இன்னொரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கனால, ஸோ சீக்கிரமாக இந்த சீரீஸை முடிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அப்படியே பரபரன்னு போயிட்டு இருக்குங்க. ஸோ ஓகே, இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்து எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த vlog இன்னும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பார்க்கலாம், பாய்.